இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாம்பன் சுவாமிகளுடைய குரு பூஜை, அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானுடைய அருளை நமக்கு பெற்றுத் தருவதில் மிக முக்கியமானவர். எத்தனையோ பாடல்களை நமக்காக பாடி கொடுத்தார். நான் உங்களுக்கு ரகசிய உண்மைகள் சேனல்லையே நிறைய பாடல்கள்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? தொழில் விருத்திக்கு சஸ்திரபந்தம் சொல்லணும், அதை நம்ம சித்திர கவின்னு சொல்லுவோம். அந்த வடிவத்தையும் வாங்கி நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல வைங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மயூர பந்தம் பாடி கொடுத்தார், சதுரங்க பந்தம் பாடி கொடுத்தார், ரதபந்தம் பாடி கொடுத்தார், குமாரஸ்தவம், சண்முக கவசம்னு எத்தனையோ பாடல்களை பாடி கொடுத்த பாம்பன் சுவாமிகளுடைய குரு பூஜை இன்றைக்கு வைகாசி மாதம் அவிட்ட நட்சத்திரம் அன்னைக்கு வரும். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் 2 நாள் கழித்து பார்க்குறீங்க அல்லது கொஞ்சம் நாள் கழித்து பார்க்குறீங்கன்னா கவலைப்பட வேணாம், குரு பூஜை முடிஞ்சிருச்சே அப்படின்னு நினைக்க வேணாம். பாம்பன் சுவாமிகளை மனதிலே நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க அதை பண்ணுங்க. என்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அன்றைக்கு பாம்பன் சுவாமிகளை பிரார்த்தனை செய்யவும். இந்த பாம்பன் சுவாமிகளுக்குன்னு கோவில் பிரத்யேகமாக இருக்கா அப்படின்னா இருக்குது. சென்னையில் திருவான்மியூரில் இருக்குது பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவசமாதி, பாம்பன் சுவாமிகளுடைய கோவில் அங்கே இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா அங்கே ஒரு முறை போயிட்டு வாங்க. முக்கியமாக நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஒரு நிலம் வாங்கினோம், அதில் வில்லங்கம் வந்துருச்சு, நிலத்தில் பிரச்சனை, பூர்வீக நிலத்தை விற்க முடியல, ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பெண்களினுடைய ஜாதகத்தில் செவ்வாய் அப்படின்றது கணவனை குறிக்கும் இல்லையா? சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, சகோதரர்களுக்குள்ள சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, வம்பு வழக்குன்னு இருக்கிறாங்க, பங்காளிகளுக்குள்ள சண்டை, இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் நிச்சயமாக ஒரு முறை இங்கே போய் வழிபாடு செய்கிற போது முருகப்பெருமானுடைய அருளை நமக்கு பெற்று தருகிற பாம்பன் சுவாமிகள் அருளால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்பது நம்பிக்கை. பாம்பன் சுவாமிகள் நமக்காக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு பாட்டு பாடி கொடுத்தார். உடம்புல நோய் இருக்கா, இதை பாராயணம் பண்ணுங்க. நல்லபடியாக குழந்தை பிறக்கணுமா, என்கிட்ட ஜாதகம் பார்த்த நிறைய பேர் சொன்னாங்க, அம்மா ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை, நீங்கள் சொன்ன அந்த வேர்க்குழவி வேட்கை அந்த வீடியோவை பார்த்துட்டு நாங்கள் தினமும் அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு பாடலை நமக்காக பாடி கொடுத்த அவரை நாம் பிரார்த்தனை செய்து பலன் பெறுவோம். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.